சித்தப்பே தூக்குடா. ஏன் ஜோசிக்கார கேட்டனுயா? தூக்குடா, மழை வர போகுது, வித்துட்டு போவோம். பார்த்து. என்ன சித்தப்பே சந்தன கட்ட ஒரே மனம் மணக்குது. ஏய் வாடா, புது கட்டை அப்படியே ஏய்ச்சி எடுத்துடும். அந்த பக்கம் எங்க போற? ஊரே கிடையாது, காட்டுல போய் மறுபடியும் விற்க போறியா? அங்கன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். வா இப்படி போ. சந்தன கட்டை, சந்தன கட்டை. பாயே 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 பாய், சந்தன பாய். என்னடா இது இப்படி வாயாடுது? அதுக்கே என் மேல பாயிர. சும்மா இருக்க மாட்டியா? வர போறவங்க பேச்சு வாங்கிட்டு இருக்கேன். நான் எங்கடி பேச்சு வாங்கினேன்? பாய் தானே கேட்டேன். ஏமா மாத்தி மாத்தி நீங்களே பேசினே இப்படி வாங்குங்க, இல்லைன்னா சந்தன மரம் கலைஞ்சிரும். நாங்க மழை வர வந்து நாங்க கிளம்புறோம். நான் சட்டா சந்தன கடையில் எரிப்பிங்களே எரிக்க மாட்டேங்குது. இந்த பாயாசம் வாங்கி கொண்டு நான் படுத்து தீர்த்துக்கிறேன். நீயே படுத்து தீர்த்துக்கு போற, பக்கத்து தெருவில் சுடுக்கா இருக்குது. நீயே போய் படுத்துக்க, இப்படி மண்ணாளி போட்டு வந்துடுறேன். அப்படிலாம் சொல்லாதுடி, அவங்க எப்பெல்லாம் ஒண்ணு வளர்த்தாங்க. இப்படியே பேசிக்கிட்டு நீங்க பாய் வாங்க மாட்டீங்க. போலீஸ் கீழ் பார்த்தா எங்களை புடிச்சுக்கோம். வாமா போடா. சந்தன பாய், சந்தன பாய். அந்த பாய் வாங்கி கொடுக்கலன்னா நான் அனாதை ஆசிரமத்துக்கு இருக்கிற சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிடுவேன். இந்த கேள்வி பண்ணாலும் பண்ணும். பாத்தியா உங்க அம்மாவுக்கு பறிஞ்சிரும். நீ எப்படி பேச பாத்தியா? கஷ்டப்பட்டுதான் கேக்குறாங்க, வாங்கி கூடாண்டி. இது ஒண்ணு ஏ பாய்க்காரன் இல்லையா? பாயே பாயமா பாயே. இவன் ஒர்க்க மழை காலுல கறி வாங்கி குத்துட்டு இஞ்சி பூண்டு வாங்கிறாரு வந்துட்டு என்ன போய் வாங்க செய்ய சொல்றான். ஏய் சந்தன கட்டடா, மழையில் நினைது. வாடா உள்ள போலாம். வாங்கம்மா, சும்மா அங்கிருந்தே கத்தி கிடப்பீங்க. சந்தன கட்ட வாசனை எப்படி வருது பாத்தியா? மழையில் நெஞ்ச உடனே ஏமா கத்துற? மழையில் நெஞ்ச என்ன வருது? ₹1 ₹2 கோடி கணக்காகும் தெரியுமா? கோடி கணக்கா? இது எப்படி நான் வாங்குறது? கோடி கணக்கா போதா? என்னமா வாய போலகிற? இல்ல செம்மரமும் சந்தன கட்டி சேர்ந்து இது நல்ல பாய் மாரி வரும். அது பாருங்க எப்படி வந்து. அந்த பாய் எவ்வளவு தான் கொடுப்பேன்? அது வந்து இந்த பாய் 8 லட்சமா? டேய் நெட்டையா, 8000 ரூபான்னு சொல்லி எப்படியே ஏமாத்தி விட்டுலாம் பார்த்தா 8 லட்சம் சொல்லுது. ஆட்டே போட்டுருவோம். நம்மளுக்கு தான் தெரியும் இது எந்த கட்டணம். ஏமா கரெக்டா எப்படிமா கண்டுபிடிச்ச? நவுறுபா தள்ளுபா. வாசனையா இருக்குது சந்தன கட்ட. இது நீயே தேய்ச்சி எல்லாத்தையும் காலி பண்ற பொழுது சந்தன கட்டியா? போடுறா, 1/2 கிலோ எடுத்துச்சு. அது மூஞ்சியில் தடவி. வேவா சாரு சாப்பிடா, சைடு சாப்பிட்டா இட்லி சட்னி கேக்குது அவனுக்கு. சைடு சாப்பிட்டா சரக்கு வச்சதுக்கு ஒரு கிக்குறேன். கடையில வாங்கி சாப்பிடலாம். நான் கடையில இவ்வளவு கூட்டம் இருக்குதா? ஒயின் சாப்பிட்டா கூட்டம் இருக்கா? இங்கே கூட்டமா இருக்குதுன்னு தெரியலையே. ஆமா நாம எங்க கும்பல இருக்கட்டும். குப்புன்னு வாசனை வருது. நவந்து நின்ற கபாடி பாட்டி வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா. அவன் குஷ்டிக்கிறான். அவன் முட்டா நீ இங்கே போடுற. ஏமா காலைல இருந்து பாத்துனே வர, நீ வேற ஏதாவது பேசுகிற. வாய அடக்கு. ஏம்மா நீ வேற குஷ்டி வந்து தாக்கா இருக்கிற? இதுக்கு தான் தாக்கா இருந்தா சந்தன பாய்மா. ஏ கேவி, என்ன யாருன்னு தெரியாம பேசுங்கிறா. நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? நீதான் மலை மாறி நிக்கிற. எதுக்கா? எனக்கு தெரியாதுன்றியே. ஐயோ அச்ச போதெல்லாம் தெரிஞ்சு போச்சா? அவங்க அப்பதான் பேசிங்க இருப்பாங்க. பாய் என்கிட்ட குத்துட்டு போப்பா. வித்துருவானுங்க. அதுலயும் கொஞ்சம் சுரண்டி எடுத்துக்கலாமா? இது ஒரு மார்க்கமாகுது. கேமரா அது பக்கம் திருப்பு. நாங்க பேசிக்கிறோம், அங்க என்ன பாக்குறீங்க? கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? ஏ கேவி, நீ பேசுறது உனக்கு கொடுக்கதான் போறேன். என்ன குடுத்து வச்சு போக கேக்குற? நீங்க வாங்குற போல தெரியல. தூடா போமா வரோம். ஏம்பா முனியா, நம்மள கூட எல்லாம் போறாங்க. வா நம்மளும் போமா. வாடா. என்னம்மா வாங்கவும் மாட்டுற, போறவங்களையும் விட மாட்டுற? பெரிய பேஜாரா இருக்குது உங்ககிட்ட காலைல இருந்து. பெரிய பேஜார்ப்பா. காலையும் தகராறு பண்ணீங்க எடுத்துங்க. அதுக்கு பேஜார் பண்ணிட்டோம். நீ யார்? நீ சந்தன மேல நம்புறது இல்ல, அதனாலதான் சொன்னேன். நம்புல்தா? கஷ்டப்பட்டு நாங்க எடுத்துன்னு வரோம், நம்புல்துன்ற எங்களுதுமா? போமா வீட்டுக்கு. முத வாங்குற மட்டும் நில்லுங்க. வாங்க போறியாமா? பச்சைக்கிளி அவங்க கிட்ட காசு இல்ல, அதான் எட்டி அமிச்சாங்க. நம்ம கிட்ட காசு நம்ம வாங்குவா. சித்தப்பே ஒருத்தர்கிட்ட வித்தா 8 லட்சம் தான், 2 பேர்கிட்ட வித்தா 16 லட்சம். ஆமாண்டா, 16 32 கூட ஆகும், 32 68 கூட ஆகும். வாடா ஏமா எல்லாம் இப்படி வாங்க. ரெடியா? விட்டுலாமா? விடு விடு. ஏமா விட்டுலாமா? 8 முத சொன்னதான் ஒரு தரம். 9 11. பையா ஒன்னாதான் வந்தானுங்க, டபுளா கேக்குறானுங்க. நம்மளுக்கு என்ன கிடக்குது? 11. 11 அரை.
அப்படியே உனக்கு விட்டுனா எப்படி முழுசா கேக்குறாங்க எல்லாம் அரை காலு முக்கான்னு கேக்குற மூஞ்ச போற நல்லா 11 அரை ஒரு தரம் 12 சூப்பர் 12 ஒரு தரம் 12 கால். இன்னும் ஒரு இடம் காலுன்னு சொன்னா என் கால்ல குத்த வரும் என்னம்மா நினைச்சுங்கிற பாட்டி என்ன பாட்டி வாய முடியுங்க நல்லா கேளம் ஏத்தி தான் 12 கால் ஒரு தரம் 12 கால் 20. 20 20 ஒரு தரம் 20 ரெண்டு தரம் யோ லாஸ்டா நம்ம கிட்ட எவ்வளவு தான் இருக்குது? 25டா. இப்ப வைக்கிறேன் பார். 75. 25 லட்சமா என்னடா இதுக்கு வந்த வாழ்வு பத்தியா ஏமா 75மா ஒரு தரம் எதுக்கு என் கூலி கிடக்குற அவனுக்கிட்டே கொடுத்துட்டு போ வந்தானுங்க பாரு வியாபாரத்துக்கு கெடுக்குறதுன்னு இங்க என்ன பாத்துக்க போ சாவர வரைக்கும் உனக்கு சந்தன பாய் இல்ல கோர பாய் தான் வா எதுக்கு சொல்லாத சந்தன கட்டில எரிப்பீங்களா ஆமா எரிக்கிறாங்களா சார் உங்களுது தான் இப்ப இந்த சந்தன பாய் எப்படி 75 லட்சம் செக்கா கொடுக்குறீங்களா கேஷா கொடுக்குறீங்களா 75 லட்சமா பாத்தியா? நம்மள கட்டிங்கு தான் காசு வச்சுக்கிறோம் 75 ரூபாய். ஊருக்கு வாங்க கூட காசு இல்லை என்கிட்ட. இவனுக்கு 75 லட்சம் கேட்கறாங்க பாத்தியா? ஏய் அப்படியான ஏழை கேட்டீங்க அவங்க கிட்ட 8 லட்சம் ரூபாய்க்கு வித்துருமே ஏய் யாருன்னா அவனுங்க தெரியாதா? அப்ப கட்டிங் போட்டாதான் கரெக்டா இருக்கும். 2 பேரும் கோட்டை வாங்கி கட்டிங் பிடிக்கலாம். 75. சொல்லி சொல்லி தான் எங்க வாழ்க்கையிலேயே மண்ணலி போட்டீங்க. சரி பட்டவருக்கு 5 ரூபாய் பெண் பேர் ஆயிக்கலாமா? ஏயா கோடி கணக்குல பாயை வித்து பணக்காரலான்னு ஆகலாம் வந்தா பட்ட ஒரு ரேஞ்சு இட்டு முட்டிங்க பாத்தியா? நாங்க இட்டும் போயெல்லாம் வாங்கி கொடுக்கலப்பா. நீங்க காசு கொடுங்க நாங்க வாங்கி வந்து கொடுக்குறோம். எல்லாம் செல்ஃப் சர்வீஸ்ப்பா. ஒருத்தங்க கஷ்டப்பட்டா வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு ஒருத்தன் எவனா ஹெல்ப் பண்ணுவான்ல. ஏண்டா ஒருத்தன் பசியில் இருக்கிறானா அவனுக்கு சோறு வாங்கி கொடுத்தா ஹெல்ப் சரக்கு வாங்கி கொடுத்து சாவடிக்குதா ஹெல்ப் யாரா நீங்களாம்? ஏம்பா பசி சோறு வாங்கி கொடுக்குறீங்களா? மனு கஷ்டத்துக்கு நாங்க சரக்கு வாங்கி குடிக்கிறோம். அவ்வளவுதான். கடைசியில நம்மளே இந்த நிலைமை தள்ளுறோம். வச்சிருப்பாங்க போய் விற்போம். ஏமா நிலமா வாங்கிக்கமா 8 லட்சம் ரூபாய்க்கு ஏமா பாத்தியா நம்மள மதிக்காத போறானுங்க. இதுவே இந்த 75 ரூபாய் எடுத்து போய் வாங்கி வாசல் நின்னா எத்தனை பேரு நம்மள கூடுவானுங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வா நம்ம வாங்கி வாசலுக்கு போவோம்.